நீங்க அந்த ஸ்மெல்லுக்கே நீங்க அடிமையாயிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகம். எந்த கிராம்பு, வசம்பு, வேம்பு, பச்சை கற்பூரம் அப்படி எடுத்தீங்கன்னா போதும். நல்ல தூக்கம் வராதவங்களுக்கு அப்படியே அதை மோந்து பார்க்க சொல்லுங்க. அப்படியே என்ன பண்ணுவாங்க, நல்லா தூக்கம் ஆரம்பிப்பாங்க. ஸோ ஏதாவது ஜுரம் இருக்கா, அப்படியே அந்த மூட்டையை முடிச்சு பார்த்தா அந்த ஜுரம் காணப்படும். ஏன்னா அதை சுவாசிக்கும் பொழுது, இந்த வாசம் சுவாசிக்கும் பொழுது கிளியர் ஆயிடுவாங்க. ஆக மொத்தத்தில் என்னென்னலாம் கிளியர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இதை பயன்படுத்தலாம். இந்த முடிச்சு ப்ளூ கலர்ல இருக்கணும். ஸோ இது பணத்தை வரவழைக்கும். எங்க வைக்கலாம்? தலைவாணி கடியில் வைக்கலாம். சேஃப்டி இவ்வளவு சொன்னேன். அதே மாதிரி பணம் இருக்கும் எடுத்து வைக்கலாம். கார் டேஷ்போர்டில் போட்டு வைக்கலாம். நமக்கு ஒரு மிகப்பெரிய சேஃப்டி. நல்ல வாசம் இருக்கும், நறுமணம் இருக்கும், ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், நமக்கு கான்ட்ரா இருக்காது. அப்போ நல்ல டிரைவிங் இருக்கும். இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய தொழில் கேஷ் பாக்ஸ், கல்லாப்பெட்டி, தொழில் எங்கே வேணாலும் வைங்க, பணம் கண்டிப்பாக பெருகும். பீடை ஒழுகும், பிளாக் ஒழிஞ்சிரும். நமக்கு சொல்லுவாங்க முக மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. முக அக மாத்து. அகத்துல இருக்கக்கூடிய முகம், முகத்துல என்ன பண்ணுவான், அவனை பார்த்தாலே பிடிக்கல, ஏனே தெரியல, அவனுக்கு நல்லது, அவன் நல்லதும் செய்யல கெட்டதும் செய்யல, ஆனா அவனை மட்டும் என்னை பார்த்தாலே எனக்கு மோ போல இருக்கு, அவன்ட்டு நான் பேசவே மாட்டேன். இது முகமாத்து. நல்லா பேசிட்டு இருப்பாங்க, அப்படியே ஆப்போசிட் செக்ஷன் மாறி போயிரும். பார்த்தீங்கன்னா தலைகளை இருப்பாங்க, என்னடா இவ்வளோ பெட்டா இருந்தாங்க, இவன் வந்து ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, அவனை ஏன் நமக்கே தோணும் நல்லா தானே பேசிட்டு இருந்தான், ஏன் அவன்கிட்ட நம்ம கட் பண்ணோம் தெரியாது. இது அந்த ரிலேஷன்ஷிப் கட்டு, அந்த ஃப்ரீக்வன்சி கார்டு கட் ஆயிரும். அப்பதான் பிசினஸும் கட் ஆகும். இதே மனுஷனுக்கு மட்டும் இல்லை, பணத்துக்கு நம்மத்துக்கும் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி தான் நமக்கு வரத்து போறது எல்லாமே. அது கட் ஆனிச்சுன்னா, ஸோ இது ஒன்று. காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த முடிச்ச கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணலாம். மெடிடேஷன் பாருங்கள் எத்தனை விஷயத்தை செய்கிறது இந்த வசம்பு, கிராம்பு, வேம்பு. மூணும் மகா சக்தி வாய்ந்தது. பாதுகாப்பு வளையம், அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறோமோ அதை கொண்டு வந்து நிற்கிறது. இப்போ பாருங்க எவ்வளோ விஷயம் நல்லா இருக்கு இல்லையா? இதுக்கு எவ்வளோ செலவாக இருப்போம்? ஒரே ஒரு செலவு இருக்கு, உங்க நேர செலவு. அது உங்களுக்கான செலவு. இன்னொரு செலவு இருக்கு. என்ன செலவு? குட்டி குட்டி பச்சை கருப்பு வாங்கினா அந்த செலவு. அது நேர செலவு, சின்ன செலவு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பொலிவு வரும் பார்த்தீங்களா? இதுதான் பணம் வருவதற்கான வழி, மேனிஃபெஸ்டேஷன். அப்படியே நம்மளோட ஸ்மெல் பண்ணிட்டு, ஐயா எனக்கு பணம் வேணும், யார் கேட்டா உங்கள்கிட்ட அது செஞ்சு கொடுத்தோம். ஏன்னா ஃப்ரீக்வன்சி பாசிட்டிவா எல்லாத்தையும் வரும், நெகட்டிவ் எல்லாம் காலி ஆயிரும். நீங்க நிற்கிற இடம் வந்து மைனஸ் ஆச்சுன்னா, அவங்க நிற்கிற இடம் பிளஸ்ஸா மாத்திச்சுன்னா, டபுள் பிளஸ் டபுள் பிளஸ் டபுள் பிளஸ், வாழ்க்கையில எல்லாமே பிளஸ், நீங்க வெற்றி பிளஸ். இதான் நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சின்ன பரிகாரம், பெரிய சக்தி. அதனால் மிஸ் பண்ணாதீங்க. நிறைய பேருக்கு இது போய் சேரட்டும். ஏன்னா குட்டி குட்டி விஷயங்கள் எத்தனையோ பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்கும் வறுமையிலும் எவ்வளோ விஷயம். இது செஞ்சா நல்லா இருக்கா, எதை தின்னா பித்தம் தெளிவும் போறாங்க இல்லையா? இதெல்லாம் வந்து இப்போ ஒரு பெரிய செலவே கிடையாது. நம்பி கை வைக்கிற அந்த நம்பிக்கையும் மிகப்பெரிய செலவு. நீங்க நம்பிக்கை ஒதுக்குறீங்க பார்த்தீங்க நேரம், அதை வச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து கை கண்ட ஒரு மெயினான பொருள். மூலிகைகள் எத்தனையோ இருக்கு இல்லையா? ஆனால் செய்து பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் நலமா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்குங்கிறதுக்காக இந்த காணொலி மூலயமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.